السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஓர் இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி ஒரு முஸ்லிமின் கடமைகள் என்கின்ற ஒரு செய்தி நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 என்று அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி கூறினார்கள். அதில் முதலாக சலாமுக்கு பதில் அளிப்பது, நோயாளியை உடல் நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது, விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது, தும்மினால் பதில் அளிப்பது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அதில் மிகவும் முதன்மையானது சலாமுக்கு பதில் அளிப்பது என்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமை காணும் போது சலாமுன் அலைக்கும் என்கின்ற அந்த அழகான முகமனை கூற வேண்டும், அதற்கு அவர் பதிலளிக்க வேண்டும் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது. சலாம் என்பது இஸ்லாம் கூறுகின்ற, நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு அழகிய முகமன். ஒரு முஸ்லிம் எங்கும் எப்போதும் யாருக்கும் சொல்ல வேண்டிய அழகிய முகமனாக இந்த சலாம் என்கின்ற முகமன் அமைந்திருக்கிறது. சலாம் என்பது அல்லாஹுடைய திருப்பெயர்களிலும் ஒன்று. சலாம் என்பது அன்பு, அமைதி, அருள் என்கின்ற விரிந்த பொருள் கொண்ட ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரருக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனையாகவும் அந்த வார்த்தை அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், இந்த செய்தி ஜாமி திருமதியில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹுடைய தூதர் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். மதினாவுடைய அந்த அன்சாரி தோழர்கள் அல்லாஹுடைய தூதரை வரவேற்பதற்காக மதினாவுடைய புறநகர் பகுதியில் காத்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அந்த அன்சாரி சமூகத்தை கண்டவுடன், தன்னை ஆரை தழுவிய அந்த சமூகத்தை கண்டவுடன் அல்லாஹுடைய தூதர் கூறிய முதல் செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு சலாம் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் மதினாவை நுழைந்தவுடன் அந்த அன்சாரி சமூகத்தை பார்த்து கூறிய முதல் வார்த்தை, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அப்ஷு சலாம், உங்களிடையே சலாமை பரவலாக்குங்கள். ஓ அத்தியுத் ஆம், பசித்தோருக்கு நீங்கள் உணவளியுங்கள். ஓ சல்லுன்னாசினியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எழுந்து அல்லாஹை தொழுவுங்கள். ததுகுலூனல் ஜன்னத்து சலாம், நீங்கள் நிம்மதியாகும் சொர்க்கம் செல்வீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அந்த அன்சாரி சமூகத்துக்கு அல்லாஹுடைய தூதர் கூறிய மிக முக்கியமான அறிவுரை இந்த அறிவுரையாக இருக்கிறது. உங்களிடையே சலாமை பரவலாக்குங்கள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனை காணும் போது சலாம் சொல்லுதல், பசித்தோருக்கு நீங்கள் உணவளித்தல், மக்களெல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அல்லாஹை நினைவு கூர்ந்து எழுந்து அல்லாஹை தொழுதல், நீங்கள் நிம்மதியாகும் சொர்க்கம் செல்வீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல சஹீஹ் புகாரில் 12வது செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு வாயிலாக அல்லாஹுடைய தூதரிடம் வினவப்பட்டது, ஐயுல் இஸ்லாம் ஹைர், இஸ்லாமில் சிறந்தது எது? இஸ்லாம் எத்தனையோ நற்பண்புகளையும் நற்செயலையும் நமக்கு கூறுகிறது. அதில் சிறந்ததாக முதன்மையாக எது என்று அல்லாஹுடைய தூதரை வினவப்பட்டது. கால், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், துத்தியத் ஆம், பசித்தோருக்கு நீங்கள் உணவளிப்பது. ஒ தக்ர உஸ் சலாம் அலா மன் அரஃப்த ஒமன் லம் தஅரிஃப், நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இதுதான் இஸ்லாமிய பண்புகளிலே சிறந்தது. ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்க வேண்டிய நற்பண்பாக இஸ்லாம் எதை குறிப்பிடுகிறது என்றால் இந்த 2 செயலை மிக முக்கியமாக குறிப்பிடுகிறது. பசியென்று ஒருவருக்கு உணவளித்தல், அறிந்தவரும் அறியாதவரை காணும்போது சலாம் சொல்லுதல் என்கின்ற பண்பை கூறுகிறது. ஆனால் சலாம் நம்முடைய பொதுவாக எத்தகைய நிலையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் யாருக்கு சலாம் சொல்கிறோம்? சலாம் என்றால் நம்முடன் யார் நட்பாக இருக்கிறார்களோ, நம்முடன் யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ, நம்மோடு நட்பு கொண்டவர்கள், பழகியவர்கள், நெருங்கிய உறவினருக்கு சலாம் சொல்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் எப்படி அந்த சலாமை கற்றுத்தருகிறார்கள்? அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று கற்றுத்தருகிறார்கள். குறிப்பாக வளரும் தலைமுறையிடம் அந்த சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் அரிதாக கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பள்ளிவாசலை நோக்கி எத்தனையோ சகோதரர்கள் தொழு வருகிறார்கள். ஆனால் தொழ வரக்கூடிய சகோதரர்கள் சக முஸ்லிம்களை எதிர்கொள்ளும் போது சலாம் என்கின்ற அந்த வார்த்தை கூட கூறுவதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சலாம் என்கின்ற பண்பு அரிதாகி கொண்டு வருகிறது. ஆனால் இஸ்லாம் இதைத்தான் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. ஒரு முஸ்லீமிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளிலே தலை சிறந்த பண்பு, ஒரு முஸ்லீமினுடைய அடையாளமாகவும் இந்த சலாம் என்கின்ற வார்த்தை நம் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மக்களிடையே சலாமை பரப்புதல் என்பது அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை. அந்த சலாமை பரப்பக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.